அவ பேரு அமுல்யா. அவ ரொம்ப நல்லாவே ஓவியம் வரைவா. அவளுக்கு இந்த காதல் கல்யாணம் இதுலெல்லாம் கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லை. அதனாலயோ என்னவோ அவளோட ஓவியங்கள் உயிரில்லாத மாதிரி தெரியுதுன்னு சில வாடிக்கையாளர்கள் சொல்லுவாங்க. அவ அதை நினைச்சு குழப்பத்துல இருந்தா. அப்போ அவ அம்மா அங்க வந்து, அம்மு ஒரு குட் நியூஸ், கிராமத்துல இருந்து என்னோட அண்ணன் வந்திருந்தாரு. அவரோட பையனுக்கு கல்யாணமா. உனக்கு 2 வயசு இருந்தப்போ வந்த சண்டையில பிரிஞ்ச குடும்பம் 20 வருஷம் கழிச்சு இப்போதான் அவரே வந்து கூப்பிடுறாரு. நான் வரலம்மா, எனக்கே ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். அது ஒரு அழகான கிராமம், நீ வரைய நிறைய ஐடியா, சீனரி, அமைதி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அங்க அவங்க தாத்தா பாட்டி எல்லாரும் அவங்கள பார்த்து அன்பு மழைய பொழிஞ்சு தள்ளிட்டாங்க. அவ அப்பாவை மட்டும் கொஞ்சம் கோபமாவே பார்த்தாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க கல்யாண மாப்பிள்ள வந்தாரு. அவங்கள பார்த்ததும், அத்தை உங்களை சின்ன வயசுல பார்த்தது அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டு அவகிட்ட வந்து, உன் பேரு அமுல்யா தானே? ஆமாம் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னா. எல்லாரும் சிரிச்சாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டா. அவன் உன் மாமா பையன், மாமான்னு கூப்பிடுமா, ப்ரோவா அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாங்க. இருக்கட்டும், நீ என்ன கபிலன்னு கூப்பிடலாம். சரி, நாளைக்கு என்ன நல்ல நேச்சர் சீனரியான வயல் குளம் இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போவீங்களா? எனக்கு கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டா. ஷுர், நான் கூப்பிட்டு போறேன்னு சொன்னான் கபிலன். மறுநாள் அந்த இடத்துக்கு 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போனாங்க. அப்போ அவ கேட்டா, உங்களுக்கு லவ் மேரேஜான்னு. இல்லை ஜஸ்ட் ஃபோட்டோ தான் பார்த்தேன் 1 வாரம் முன்னாடி. அப்பா அம்மா சொன்னாங்க. இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசக்கூட இல்லை. எதுக்கு இவ்வளோ அவசரப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. உனக்கு அப்படின்னு கேட்டான். எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னான். பார்க்கலாம் யாருக்கு எங்கே முடிச்சு போட்டிருக்குன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.